இருக்கும்போது மற்றவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுலேருந்து வெளியில் கொண்டு வராங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போவீங்க, அவங்க என்னை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி. சரி, டிபெண்டன்சி இருக்கும்போது உங்களால் வந்து உங்கள் பவரில் நிற்க முடியாது, உங்களை ஸ்ட்ராங்காக வந்து நினைக்கவே முடியாது, உங்ககிட்ட தான் அந்த பவர் இருக்குன்றது உணர முடியாது. அதுவே நீங்கள் உங்களுக்கு நீங்களே சுயமாக எல்லாமே நீங்களே பண்ணிக்கிறீங்க, நீங்களே வந்து மேலே எழுந்திரிச்சு வர்றீங்க, இந்த கஷ்டத்தெல்லாம் பீட் பண்ணி நீங்கள் வந்துட்டிங்கன்னா, ஒன்ஸ் இந்த பேஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை உடைக்கவே முடியாது. அப்படியே என்ன எவ்வளோ வந்தாலும் சந்திக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. அதை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மைண்ட் எபிலிட்டி இருக்கும், உங்களுக்கு கோர் ஸ்ட்ரென்த்து பயங்கரமாக வந்துடும். சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. நீங்களே உங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு என்னென்ன எடுக்கணுமோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் எடுங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் தான். பேஷன்ஸ் இஸ் தி கீ. கொஞ்சம் பொறுமையாக உங்களை கைண்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றவங்க உங்களை இப்படி ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அதே மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு உங்களை நீங்களே அரவணைச்சிக்க முடியுமோ, பாசமாக உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பாசிட்டிவாக சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். மற்றவங்க உங்களை நல்லா நடத்தலை, ரெஸ்பெக்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கானதை கொடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? கொஞ்சமாக உடம்பு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்கள், மென்டலி என்ன ப்ராப்ளம்ஸ், என்ன உனக்கு என்னென்னு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுங்கள். சரியா? நிறையா வந்து கேளுங்க, உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. எதனால நீ டிப்ரெஸ்டாக இருக்கா, உங்ககிட்ட தான் நான் பேசுகிறேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்களே பேசிக்கோங்க. இது ஒன்றும் பைத்தியக்காரத்தனமோ இதுவோ கிடையாது. நீங்கள் பேசிக்கிட்டால் மட்டும்தான் உங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு வேறு யாரும் வெளியில் இருக்க மாட்டாங்க. உங்கள் கூட நீங்கள் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும். சரியா? அதனால் வந்து நீங்கள் பேசுங்க, உங்கள்கிட்ட நீங்கள் வந்து தனியாக உட்காந்து பேசுங்க. மற்றவங்க நினைக்கிறத பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இந்த சொசைட்டியில் உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேஷன் எல்லாருமே சொசைட்டி தான். சரியா? உங்களை தவிர்த்து எல்லாருமே உங்களுக்கு சொசைட்டி தான். அதை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு உங்கள் கூட நீங்கள் பேசணும். சரியா? இது வந்து விக்டிமாக இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் செல்ஃபாக டைம் எடுத்து நிறைய டைம் ஒதுக்குங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே உங்களுக்கான டைமை ஒதுக்கிறது தான். அதுக்கப்புறம் உங்கள் எனர்ஜியை வெளியே கொடுக்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது. மற்றவங்களுக்கெல்லாம் நான் எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறேன், எல்லாமே செய்கிறேன், ஆனால் அவங்க எனக்கு செய்யலைன்னா நீங்கள் முதல்ல உங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க. வா, உரிமை எடுத்துக்கோ, எவ்வளோ ஒர்க்கு வேணால் நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன், எவ்வளோ வேணால் என்னோட ஃபிசிக்கலாகவும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்னோட எல்லா எனர்ஜியும் போட்டு உனக்கு நான் வேலை பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, உனக்கு ஒரு பிரச்சனையா நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வாய்ஸ் அவுட், அவங்களுக்காக நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுறது, பேசுகிறது, ஹெல்ப் பண்ணுறது, உன் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்காக முன்னாடி வரைஞ்சி கட்டிட்டு ஃபஸ்ட்டு லைனில் நின்றுக்கிட்டு எல்லாமே பண்ணி கொடுக்குறது. சில பேருங்க நீங்கள் ஃப்ரீயாக சோர்ஸஸை தூக்கி கொடுக்க அவங்க என்ன பண்ணுவாங்க, கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு இது ரிலையபிள் தான் அப்படி சொல்லி எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த எனர்ஜி பேசுன்னு இருக்காங்க, அவங்க கெட்டவங்க கிடையாது. அதாவது ஒரு இடத்துல வந்து எனர்ஜி வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, சோர்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா எல்லாருமே ஃப்ரீ சோர்ஸுக்கு கண்டிப்பாக அப்படியே வந்து எடுத்துக்க தான் பார்ப்பாங்க. யாரும் வந்து இவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், திருப்பி பண்ணணும் அந்த மைண்ட் செட்டில் வரவே மாட்டாங்க. எங்கே என்ன ஃப்ரீ கிடைச்சாலும் அதை எடுத்துக்கிறது தான் பீப்புளோட மைண்ட் செட். எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் மோஸ்ட் ஆஃப் தெம் அப்படி தான். சரியா? அதுவும் இல்லாமல்